இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை மெரினா கடற்கரை லூப் சாலையில் வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும், குடியிருப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் முதல் ஸ்ரீனிவாசபுரம் வரையிலான பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய் வணக்கம். இவர்கள் முன்வைக்கும் இந்த கோரிக்கைகள் என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். சென்னை நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசபுரம் வரை உள்ள 6 கிராம மீனவ மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கடலுக்கு செல்லாமல் தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 6 கிராமத்தை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதனால பட்டினப்பாக்கம் கடற்கரையில சுமார் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் என ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. லூப் சாலை முழுவதும் தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடிகள் சாலையில வீடுகளிலும் கட்டவிடப்பட்டிருக்கு. மெரினா கடற்கரை ரூப் சாலையில் வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை கைவிட கோரியும் மீனவர்களுக்கு குடியிருப்புகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருது. பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாக பரபரப்பாக காணப்படுவதனால 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. கவன ஈடுபாட்டில் ஈடுபட்டிருந்தக்கூடிய இந்த கிராம மக்கள் முழுவதுமாக சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களுடன் காவல்துறையினர் தற்பொழுது பேசி சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் இந்த கோரிக்கையை அரசு ஈடுகொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியலிலும் மேலும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.